நம்ம மண்ணுங்க இந்த வாரத்தொடரில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிற விஷயம் விஞ்ஞான ரீதியாக எப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு இந்த பூமியை பற்றின ஆராய்ச்சிகள் நடந்தது. 1970 வரைக்குமே எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, இந்த பூமிங்கிறது இட்ஸ் எ மேட்டர் அப்படின்னு நினச்சாங்க. உயிரில்லாத ஒரு ஜடப்பொருள் அப்படிங்கிறது தான் எல்லாரும் நம்பினாங்க. ஒரு 2 விஞ்ஞானிகள் 1970 அப்படி இல்லை, இது பூமிக்கு உயிர் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாங்க, இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தினாங்க. அவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் லவ்லாக், லின் மார்குலிஸ் அப்படிங்கிற 2 சயின்டிஸ்ட்டு. அவங்களுடைய கான்செப்ட் என்ன, அவங்களுடைய தேரி என்ன அப்படின்னா, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் ஒரு சக்தி, ஒரு எனர்ஜி அது உள்ளே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் பூமிக்குள்ளேயும் இருக்குது. அதுக்கு அந்த கான்செப்டுக்கு பேர் ஆங்கிலத்தில் என்ன சொன்னாங்கன்னா ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை முன் வச்சாங்க. அது வரைக்கும் இந்த உலகம் என்ன நம்பிட்டு இருந்தது அப்படின்னா, அதாவது விஞ்ஞானிகள் சார்ந்த உலகம் என்ன நம்பிட்டு இருந்ததுன்னு சொன்னால், இந்த பூமிங்கிறது ஒரு ஜடப்பொருள், அது ஒரு பந்து அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கும் உயிர் இருக்குது, இதுக்கு ஜீவன் இருக்குது. இது ஏற்கனவே முதல் வாரத்தில் நான் சொன்னேன், மண்ணுக்கும் மணலுக்கும் உள்ள வித்தியாசம் நான் சொன்னேன். இதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க. மண் என்பது ஜீவசக்தி உள்ளது, மணலில் ஜீவசக்தி கிடையாது. அதனால தான் எந்த தாவரமோ எந்த உயிரினமோ அதில் பாலைவனத்தில் எந்த தாவரமும் வளர்றதில்லை அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம். அப்போ அடிப்படை ஆதாரம் அதுதான். அப்போ ஜீவசக்தி உள்ளது மண். இதைத்தான் இவங்க புரிய வச்சாங்க. இதுக்கு அடிப்படையில் நமக்கு எந்த ஒரு சக்திக்கும் அடிப்படை தேவை ஹீட் எனர்ஜி. அதான் அக்னின்னு நம்ம சொல்கிறோம். வேத காலத்தில் அது அக்னி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது பூசூக்தத்தில் எப்படி இந்த செய்யுள் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, பூமிக்குள் அக்னி உறைகிறது, செடிகளில் அக்னி உள்ளது, நீர் அக்னியை சுமந்து செல்கிறது, கல்லில் அக்னி உள்ளது, மனிதருக்குள்ளும் அக்னி உள்ளது, மாடுகளிலும் குதிரைகளிலும் ஜீவராசிகளிலும் அக்னி உறைகிறது அப்படின்னு இந்த செய்யுள் வருது. அப்போ என்ன இதில் சொல்ல வர விஷயம் என்ன? இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், நீரில் அக்னி இருக்குது அப்படின்னு அந்த செய்யுளில் வருது. மனிதனுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர், நார்மல் டெம்பரேச்சர் இருந்ததுன்னா என்ன நம்ம சொல்கிறோம்? டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ஜுரம்னு சொல்கிறோம். டெம்பரேச்சரே இல்லை, ஒன்றுமே இல்லை, தொட்டு பார்த்தா ஒன்று ஜில்லுன்னு இருக்குது உடம்பு அப்படின்னா நமக்கு என்ன கண்டிஷன் நமக்கு தெரியும். அப்போ ஜீவன் இல்லை அப்படின்னா அங்கே அந்த ஹீட் எனர்ஜி இல்லைன்னு அர்த்தம். அப்போது இறந்து போன எந்த ஜீவராசிகளுக்கும் அந்த அக்னி உள்ளே இல்லை அப்படிங்கிறத, அந்த சூட்சுமத்தை எவ்வளோ காலத்துக்கு முன்னாடியே வேத காலத்திலிருந்து அறிந்து வைத்திருந்தவர்கள் நம்முடைய விவசாயிகள். இது இவ்வளோ பெரிய பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம்னு இன்னைக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய துரதிருஷ்டவசமான ஒரு நிலைமையில் நாம் இருக்கோம். அதுதான் உண்மை. அப்போது அடிப்படையில் இந்த லேட்டன்ட் ஹீட் உள்ள மறைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு அக்னி, இதை ஒழுங்காக பராமரிக்கலைன்னு சொன்னால், அப்போ ஜீவனுள்ள ஒரு தாவரமோ ஜீவனுள்ள ஒரு மிருகமோ அது அதாவது இறந்து போயிடும் அப்படிங்கிறது தெளிவு. அதுக்கு உதாரணம் மனிதனோட உதாரணமே நான் இப்போ சொன்னேன். அனுபவபூர்வமாக அனுபவம் வாய்ந்த விஞ்ஞானிகள் தான் நம்முடைய விவசாயிகள். அப்போது ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி பஞ்சபூதங்களுடைய ஒரு அடிப்படையில் தான் விவசாயங்கிறது அமைஞ்சிருக்கு. அதை தான் எப்படி காலக்கணக்கில் எப்படிலாம் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போது அக்னி மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நீர் அக்னியை சுமந்து செல்கிறதுன்னு ஒரு விஷயங்கள் பார்த்தோம். நம்ம இந்த நீர் ஆதாரத்தில் அக்னி என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா, கோடை காலத்தில் சாதாரணமாக தாவரங்களில் வறட்சித்தன்மை வரும் இலைகளில். அது அப்போ தன்னைத்தானே தற்காத்து கொள்ளக்கூடிய இயற்கையிலேயே ஒரு உந்து சக்தியானது இருக்குது. அதை இப்போ பாட்டனிஸ்டெல்லாம் என்ன கண்டுபிடிக்கிறாங்க, டிரான்ஸ்போ எவாபரேஷன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ டிரான்ஸ்போ எவாபரேஷன்னா என்ன? இலைகள் மூலமாக அந்த நீர் சக்தியானது அப்போது அந்த தாவரத்திலிருந்து வெளியேறுகிறது, அந்த செல்களிலிருந்து வெளியேறுகிறது. இதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ காலை நேரங்களில் நம்ம இந்த இலைகளெல்லாம் பார்த்தோம்னா இந்த இலையினுடைய ஓரத்தில் நீர் துளிகள் இருக்கும். இந்த நீர் துளிகள்லாம் எங்கேருந்து வந்தது? இது பனி கிடையாது. பனி காலத்தில் இல்லாமல் மற்ற சீதோஷ்ண நிலையில் இருக்கக்கூடிய காலங்கள்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை கவனிக்கலாம். இயற்கையோடு ஏந்த வாழ்க்கை வாழக்கூடியவங்க
காலை நேரங்களில் சூரிய உதயத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வெளிச்சம் வரும்போது அருணோதய நேரத்தில் போய் அந்த தாவரங்களை போய் அப்படியே ஒரு பார்வை பார்த்தோம்னு சொன்னால் அப்போ இந்த இலைகளில் இந்த இலையினுடைய நுனிகளில் ஓரங்கள்லாம் வந்து நீர் துளிகள் இருக்கும். இதுக்கு பேர் வந்து பாட்டனிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, கட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கட்டேஷன்னா என்ன அப்படின்னா, தாவரத்தில் ஏற்கனவே தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை உறிஞ்சி வெளியில் தள்ளக்கூடிய ஒரு சக்தியானது இயங்குகிறது. அது டிரான்ஸ்போ எவாபரேஷனுக்கு கொஞ்சம் முந்தைய நிலை அது. அப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் வெளியில் வந்து நிற்கும் நீர்த்துளிகளாக. அப்போது டே லென்த் நம்முடைய சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கோடை காலங்களில் அதிகப்படியான நீர் வந்து தாவரத்திலேருந்து வெளியேறுகிறது. அப்போ அதை சமன் செய்வதற்கு என்ன பண்ணும் தாவரம், என்ன செய்யும் பூமியில்? அப்போ அதுக்கான ஏற்பாடு என்ன அப்படின்னா, சாதாரணமாக இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் நிறைய மண்ணில் இருக்குது. ஏற்கனவே சொன்ன ஜீவசக்தி பற்றி சொன்னேன். அந்த ஜீவசக்தியில் முக்கியமான ஒரு ஜீவசக்தி வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபங்கை ஒன்று இருக்குது. அது பேர் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க, வேம் ஃபங்கைன்னு சொல்கிறாங்க. வேசிகுலார் ஆர்பஸ்குலார் மைக்ரோரைசே ஃபங்கை. சாதாரணமாக ஒரு பிரெட் இருக்குது, இல்லை ஒரு வடை இருக்குது. முதல் நாள் பண்ண வடை இல்லை பிரெட்டு அதை அப்படியே ஓப்பனாக வெளியில் வச்சோன்னா அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரெட்டையோ அந்த வடையோ கொஞ்சம் அப்படி திறந்து பார்த்தோன்னா அதில் என்ன இருக்கும், நூல் நூலாக வரும். இது நமக்கே தெரிஞ்ச ஒரு சாதாரண விஷயம். இந்த நூல் எங்கேருந்து வந்தது? வடை சுடும்போது வரவே இல்லையே, நூலே இல்லையே, முதல் நாள் இல்லவே இல்லையே, அடுத்த நாள் இந்த நூலை யார் அங்கே புகுத்தினாங்க அப்படின்னு பார்த்தா, இயற்கையிலேயே ஒரு பூஞ்சை காளான் வந்து பூஞ்சை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அதனுடைய ஹைஃபே தான் அது. அந்த நூலாக இருக்குது, நூல் இழை போல் இருக்கிறது வந்து ஒரு ஹைஃபேன்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். இந்த பூஞ்சை என்ன பண்ணுது, இதை வந்து நம்ம கெடுதல், ஊசி போச்சுன்னு சொல்கிறோம், கெட்டு போச்சுன்னு சொல்கிறோம், அந்த பொருள் தூக்கி போடுறோம் நம்ம. ஆனால் மண்ணில் இருக்கக்கூடிய இந்த வேம் ஃபங்கை இது என்ன வேலை செய்யுது அப்படின்னு சொன்னால், வேர்களில் வேர் முடிச்சுகளில் போய் இது இந்த மாதிரியான நூல் இழைகளை அமைத்து பல மைல் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய நீரை கூட, நீர் ஆதாரத்தில் அங்கே மண்ணில் ஈரசக்தி இருக்குன்னா அந்த நீரை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அரிய பணியை இந்த ஃபங்கை வந்து பண்ணுறது. இந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய நீரானது எப்படி வெளியேறதுன்றது சொன்னேன். அந்த நீரானது வெளியேறது வந்து எந்த உந்து சக்தினாலும் வெளியேறது. இதுக்கு பேர் வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க டர்கார் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. இந்த டர்கார் ப்ரெஷருங்கிறது எங்கேருந்து ஒரு அழுத்தம் வரணும்னு சொன்னால் அங்கே வந்து சக்தி தேவை. சக்தி இல்லாமல் ஒரு அழுத்தம் வர முடியாது. அப்போ அந்த சக்தியை கொடுக்கக்கூடியது நம்மளுடைய பஞ்சபூதத்தில் ஒன்று என்னென்னா அக்னி. அந்த அக்னி மூலமாகத்தான் அந்த சக்தி, உந்து சக்தியானது உள்ளே வருது தாவரத்துக்குள்ளே. அப்போ இந்த உந்து சக்தி தான் டர்கார் ப்ரெஷர்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை சமன் செய்வது எப்படிங்கிற பற்றின ஒரு விஷயம்தான் நுண்ணுயிர்களை பாதுகாத்தல், மண் வளத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை பாதுகாத்தல். அதில் ஒரு முக்கியமான ஒரு அங்கம்தான் இந்த பூஞ்சை. இந்த பூஞ்சையை வந்து நம்ம பாதுகாத்து இருக்கிறதுனால தான் அது பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு சென்று தன்னுடைய அந்த நூலிழை போல் அந்த ஹைஃபே மூலமாக நீரை கொண்டு வந்து சேமித்து வேர் முடிச்சுகளில் கொடுக்கிறது. இது வந்து ஒரு சாதாரண ஒரு அனுபவ அறிவு. அக்னியை தான் முக்கியம் அப்படிங்கிறது வேதத்தில் சொல்லியிருக்கு. நம்முடைய அனுபவபூர்வமான அறிவும் அதுதான் சொல்லுது. அப்போ இதை சமன் செய்யக்கூடிய விஷயங்களை ஒரு பல்நோக்கு பார்வையோடு பார்த்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். ஏதோ அந்த தாவரத்தில் வரக்கூடிய விளைச்சல் மட்டும் நல்ல அதே குறியாக இருந்து விளைச்சலை மட்டும் நம்ம எடுத்தால் போதும் அப்படி நினைக்கவே இல்லை. அப்போது இந்த விளைச்சலும் முக்கியம், அது சுற்றி இருக்கக்கூடிய ஜீவராசிகளும் முக்கியம். அப்போ இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத இந்த பூஞ்சை காளான் மாதிரி இருக்கக்கூடிய ஜீவராசிகளையும் பேணி பாதுகாத்த ஒரு இயற்கையான ஒரு வழிமுறை தான் நம்முடைய பண்டைய கால வேளாண் பாரம்பரிய விவசாய வழிமுறை. இது போன்ற பல்வேறு செய்திகள் பூசுக்தத்தில் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இதை பற்றிய விவரங்கள், மேலும் பல விவரங்களை அடுத்த தொடரில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.